இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை என்னென்னா புரோக்கர்ஸ் லைஃபுங்க. 300 ஏக்கர் 200 கோடி ரூபா வாங்கி போட்டிங்கன்னு வச்சுங்க, அடுத்த 5 வருஷத்துல நீங்க தான் அம்பானி. இவர் தாங்க புரோக்கர் பிறந்தாமே. இங்கே இருந்தாங்க 2000லேருந்து 2 கோடி வரைக்கும் டீல் பேசுவார். இந்த காசை வச்சுக்கிட்டு சும்மா திரியிற பயில்வுல அம்பானி ஆக்கி விட்டுலான்னு பார்த்தா ஒருத்தனும் சிக்க மாட்டானே. இன்னைக்கு இவனை அடி போட்டு ஒரு 1000 ரூபா கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன், எஸ்கேப் ஆயிட்டான். அந்த 1000 ரூபாய் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு 500, வீட்டுக்கு 500. இவளா? சொல்லுமா. எங்கேயா இருக்க? ஆபீஸ்ல. இந்த நக்கல் மயிருக்குலாம் குறைச்சல் இல்ல. எப்போ வருவ? ஆபீஸ் முடிஞ்சது சாயங்காலம் வந்துருவோமா? நீ வெட்டி முறிக்கிறதுக்கு சாயங்காலம் ஆயிருமா? நேத்து சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு இருக்கு, நல்லாவே ஞாபகத்துல இருக்கு. இருக்குன்னு சொல்லாத, கொண்டு வரேன்னு சொல்லு. கிடைச்சா தாண்டி கொண்டு வர முடியும். என்ன சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கு? கிடைச்சதானமா கொண்டு வர முடியும். சாயங்காலம் ஆயிருச்சுன்னா உனக்கு மட்டும் கிடைக்குது, அது எப்படி? சரி சரி, அதை விடு. கிளைண்ட் வர நேரமாச்சு, விஷயத்துக்கு வா. என்ன பண்ணுவியோ தெரியாது. இன்னைக்கு வீட்டு வாடகையோட வர, இல்ல வீட்டு ஓனர் வீட்டு சாமான எல்லாம் தூக்கி வெளியே போட்டுருவேன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவு தைரியமா? இந்த புரோக்கர் பரந்தாமங்கிட்டே அவ்வளவு தைரியமா? நீ பெரிய பெரிய சரி 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 சரி, விடு விடு விடு. நீ 1 மாசம் வீட்டு வாடகை இல்லையா, 4 மாசம் வீட்டு வாடகை கொடுக்கல. இங்க பாரு, காசோட வீட்டுக்கு வந்தா வா, நானும் பிள்ளைங்களும் வீட்டுல இருப்போம். இல்ல பிள்ளைங்களை கூப்பிட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன். இந்தாடி, இந்த கட் பண்ணி விட்டா. உன்னாக்கா அம்மா வீட்டுக்கு போயிடுறாளே. முதல்ல இவளுக்கு ஒரு முடிவை கட்டணும். ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் வீடு இடம் வாங்கி கொடுக்குற புரோக்கர் பரந்தாமனுக்கு வந்த சோதனையை பார்த்தீங்களா? ஆனால் நம்ம ஆளுக்கு சோதனையெல்லாம் சோன் பப்படி சாப்பிட்ற மாதிரி எப்படியாவது கரெக்ட் பண்ணிடுவார். சார், பரந்தாமன் சார். புரோக்கர் பரந்தாமன். ஆமாம் சார், வேளச்சேரிக்கு பக்கத்தில் ஒரு கிரவுண்டு. நாளைக்கு மறுநாள் ரிஜிஸ்ட்ரேஷன், ஸ்பாட் பேமெண்ட் சார். ஈவினிங் வந்த உடனே உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஒரு 10,000 இருக்குமா? நானே 10 ரூபா கூட இல்லாம பரங்கிமலை போயிட்டு இருக்கேன். நீ என்னடா 10 ரூபா அது இதுன்னு பேசிட்டு இருக்க? வைடா போனா. இந்த அம்மா இருக்கே, இவங்க டீ குடிக்க 10 ரூபா கேட்டாலே 10 தடவை யோசிப்பாங்க. கேட்கலாமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒய்ஃபுக்கு உடம்பு சரிப்படல, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கேன். ஒரு 5000 ரூபா கிடைக்குமா மேடம்? யோ, போன வருஷம் வைஃபுக்கு ஈம சடங்குன்னு சொல்லி 10,000 ரூபாய் வாங்க. சாரி மேடம், ராங் நம்பர். சார், ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு. ஒரு சின்ன செலவு இருக்கு, ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு 10,000 ரூபா தேவைப்படுது. கொஞ்சம் ஜிபே பண்ண முடியுமா சார்? சார், புரோக்கர்ஸ் ரொம்ப பேரோட நிலைமை இதுதாங்க. ஆனால் இவங்க அட்ராசிட்டிக்கு மட்டும் அளவே இருக்காது. எப்படி பேசினாலும் கேட்ட போடுறாங்களே. இந்த ஹவுஸ் ஓனரை கூட சமாளிச்சிடலாம் போல இருக்கு. ஆனால் ஹவுஸ் ஒய்ஃபை சமாளிக்கிறது பெரும்பாலும். என்ன ஜூல இருந்து எட்டி பார்க்குற மாதிரி பார்க்குற? தள்ளி உட்காரியா. பரந்தாமன்? ஆமாயா, பரந்தாமன் தான். தள்ளி உட்காரியா. புரோக்கர் பரந்தாமன்? ஆமாம் சார், புரோக்கர் பரந்தாமன் தான். வந்த விஷயத்தை சொல்லுங்க. என் பேர் முருகேசன். இந்த ஏரியாவில் நல்ல புரோக்கர் யாருன்னு விசாரித்தேன். எல்லாம் உங்களை தான் சொன்னாங்க. இங்கே எப்படி வந்தீங்க? கழுது கட்டா குட்டிச்சவரு அவன் இந்த பார்க்கில் தான் உட்காந்துருப்பான்னு சொன்னாங்க. அதான் நேரில் வந்தேன். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. எனக்கு நீங்கள் ஒரு வீடு பார்க்கணுமே. சிங்கிளா, டபுளா, இல்லை ட்ரிபிளா? ஒரு வில்லா வேணும், சுற்றி மரஞ்செடி கொடியோட, நல்லா காற்று வசதி இருக்கணும். பார்த்துடலாம். வில்லான்னா வாடகை அதிகமாகும், ஆனால் பாடி அதுக்கு தாங்குற மாதிரி தெரியலையே. ஓ, கொடைக்கானல் சுற்றி 500 ஏக்கர் வச்சிருக்கிறேன். எவ்வளோ வாடகைனாலும் பரவாயில்லையா? உடனே வேணும், இப்போவே. உடனே வேணுமா? இப்போவே? எவ்வளோ சீக்கிரம் பார்க்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடலாம். உங்களுக்கு புரோக்கர் கமிஷன் எவ்வளவு? பெரிய வீடாக இருந்தால் 50%, சின்ன வீடாக இருந்தால் 1 மாதம் வாடகை. அவ்வளோதானே? 2 மாதம் வாடகை கமிஷனாக தரேன். சீரியஸாக தான் சார் சொல்கிறேன். சொன்ன வாக்க காப்பாற்றுவேன். என்ன நம்பலைன்னா இந்தாங்க பிடிங்க அட்வான்ஸு. 2 நாளைக்குள்ளே பார்த்துருங்க.
அக்ரிமெண்ட் போட்ட 5 நிமிஷத்துலயே முழு பணத்தை வாங்கிக்கோங்க. சார் ஒரு 10 நிமிஷம் கொடுங்க, இப்போ ரெடி பண்ணிடுறேன். சரி, நீங்கள் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுங்க, நான் போயிட்டு வரேன். சரிங்க சார். ஆஹா, இப்படி ஒரு ஆஃபருக்கு தானே காத்திருந்தேன். முருகா, வீடு பிடிச்சி கொடுத்து ஒழுங்காக புரோக்கருக்கு தர வேண்டிய கமிஷனை தரவே யோசிக்கிற இந்த காலத்தில் ஒருத்தர் பரந்தாமனுக்கு 2 மாத கமிஷனும் அதுக்கு அட்வான்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த பிரமிப்புலேருந்து அவர் விலகவே இல்லைங்க. உடனே என்ன செஞ்சார் தெரியுமா? ஏய் வாடகை வேடி. அது கூட உனக்கு தெரியாதா? 3 மாசத்துக்கு சேர்த்து 24,000 ரூபாய் கொடுக்கணும். 24,000மா? சரி விடு, நாளைக்கு காலையில் 25,000 வாங்கிக்க. என்ன சொல்றீங்க? ஒரு நிமிஷம். குமலா, குமலா, ஃபோனை கூப்பிட்றேன். குமலா, என்னயா வாய ஒரு நிமிஷம். சுகருக்கு வாக்கிங் போயிட்டு இருக்கான். யோ, அவன் கிலோ கணக்கில் வச்சுக்கிட்டு சுகருக்கு வாக்கிங் போக மாட்டான். நீ தம்மு வந்துட்டு வச்சுட்டு வாய இங்கே அரிச்சிட்ட. என்னயா நல்ல மரசெடி குடிகளோட ஒரு வில்லா வீடு வேணும், வச்சிருக்கியா? எனக்கும் அதான் ஆசை, ஒரு வில்லா வீடு கட்டணும்னு. முடியலையே. யோ, நான் வாடகைக்கு கேட்டேன். வாடகை சிட்டியா அவுட்ரா? இடம் பிரச்சனை இல்லைப்பா, வீடு காத்தோட்டமாக இருக்கணும். சரி, ஒரு நாள் டைம் கொடு, முடிச்சிடலாம். ஒரு நாளா? இன்னைக்கே வேணும். இன்னைக்கா? இப்பவே வேணுங்கிறல்ல? இப்பவே வா. கமிஷன் எவ்வளவுனாலும் வாங்கி தரேயா? சரி, ஒரு 1 hour டைம் கொடு, வாக்கிங் முடிச்சுட்டு கூப்பிட்றேன். முடிச்சிடலாம். இவன் வாக்கிங்க முடிக்கிறதுக்குள்ள நம்ம வாழ்க்கை போயிடும் போல இருக்க. நான் பரதாம பேசுறேன். நல்ல காத்தோட்டமா வீடை சுத்தி நல்லா மரஞ்செடி குடியா இருக்கணும். வாடகை பிரச்சனை இல்லையா? கமிஷனை பத்தி கவலையே பட வேண்டாம். ஸ்பாட் பேமெண்ட்யா? அண்ணே, என்னோட கிளைண்ட் எல்லாம் எப்படி பார்த்தவங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இப்படி தாங்க ஒரு கிளைண்ட் வந்தால் 9 புரோக்கர்கிட்ட டீல் பண்ணி ஏதாவது ஒரு திட்டம் முடிச்சு கமிஷனை வாங்கி அதை பிரிச்சுப்பாங்க. இதுதாங்க இவங்க எம்மோ. ஆனாலும் இவங்களோட அலைச்சலை சும்மா சொல்லக்கூடாதுங்க. டெய்லி 5 ரோடோ தெருவோ வெயிலில் அலைஞ்சு ஓனருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கிளைண்ட்டுக்கு அதை காமிச்சு அதை முடிக்கிறதுக்கு இவங்க படுற அவஸ்தை இருக்கே, அப்பப்பா. இப்படி தாங்க ஓடிட்டு இருக்கு இங்கே இருக்க புரோக்கர்ஸோட வாழ்க்கை. பரந்தாமா இருக்கு, சிட்டிக்குள்ளாரியே பிடிச்சிட்டேன். அசோக் நகரில் மாதம் 1 லட்ச ரூபா வாடகை. கரண்ட் பில்லு மெயின்டெனன்ஸ்லாம் அவங்களே பார்த்துக்குவாங்க. உனக்கு ஓகேனா சொல்லு, ஈவினிங்கே பார்த்துடலாம். சாயங்காலம் எதுக்கு? இப்பயே பார்த்துருவோம். இப்போவே வா. சரி, மாச வாடகை 1 லட்சம், 2 மாச வாடகை 2 லட்சம் கமிஷனா கிடைக்குது. 4 மாசம் அலையிறது 40 நிமிஷத்துல. அண்ணே, நீங்க கேட்ட வீடு ரெடியா இருக்கு. 1.5 லட்ச ரூபா வாடகை. ஓகேவா? அண்ணே, வீடு ரெடியா இருக்கு. 2 லட்ச ரூபா வீட்டு வாடகை, கேகே நகர்ல. உங்களுக்கு ஓகேன்னு சொல்லுங்க, உடனே பார்த்துருவோம். யோ பரந்தாமா, ஆரணி ஆறுமுகம் பேசுறேயா. அண்ணா நகர்ல சூப்பர் பங்களா பிடிச்சிட்டேன். 3 லட்ச ரூபா வாடகை. பாத்துருவோமா? 3 லட்சம் வாடகை, 2 மாச கமிஷன் 6 லட்சம், 4 மாசம் அலையிறது 40 நிமிஷத்துல. பரதாமா, உன்னோட வாழ்க்கையில இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைனா. என்ன பரந்தாமா, போலாமா இல்லையா? நம்ம கிளைண்ட்டுக்கு சிட்டியில் வேண்டாமா, அவுட்டரில் கேட்குறாங்க. நான் வேற கிளைண்ட் வந்தால் உன்னை பார்க்குறேன்ப்பா. சாரி, நீ கிளம்பு. யோ, சுகருக்கு வாக்கிங் போகிறத விட உனக்கு வீடு பார்த்து சொன்ன பாரு. ஏன் இப்போ டென்ஷன் ஆகுற? தொழிலில் இதெல்லாம் சகசையா. பிபி ஜாஸ்தி ஆகுது, உடனே போய் செக் பண்ணு. நல்ல வேலை கிளம்பிட்டான். இல்லைன்னா கமிஷன்ல பாதி கேட்டு நம்மளோட அட்டாச்சர் ஆகிருப்பான். சரி, கிளைண்ட்டை கூப்பிடுவோம். ஆமா, கிளைண்ட்டோட நம்பர் என்ன? ஐயோ, நம்பர் வாங்க விட்டுட்டோமே, என்ன பண்றது? ஐயோ, இந்த வந்துடுறேன்னு போனா அந்த ஆளும் வரலையே. ஐயோ, இவளா ஆரம்பிச்சா இன்னைக்கு பூரா விட மாட்டாள. அல்வாவுக்கு ஆசைப்பட்டு ஆப்பக்கட்டையால அடி வாங்கிடுவோம் போல இருக்க. முருகா,